பேச்சுவார்த்தை நிகழ்ச்சி மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண முடியும் அப்படிங்கிற குரலை நாம போற இடங்கள் எல்லாத்துலேயும் கேட்க முடியுது. பிறந்த குழந்தை கூட அழுகைங்கிற பேச்சுவார்த்தை மூலமாகவே தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்கிறது. ஆமா, இது ஒரு பேச்சுவார்த்தைக்கான காலம். அரசியல் ரீதியாகவும் இது பேச்சுவார்த்தைக்கான காலம் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இன்றைய பேச்சுவார்த்தை நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அணியின் பேராசிரியர் தீரன் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அணியின் நடிகர் ரஞ்சித் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லெனின் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 அணிகளும் இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதாக இருந்தது, நடத்துங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் பேச்சுவார்த்தைக்கான முதல் அமர்வு இன்று நடக்கல. 2 அணிகளுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடத்தி ஒற்றுமை வரணுமா? பேச்சுவார்த்தை என்பதே விருப்பம் இல்லாமல் 2 அணிகளும் யாருடைய வற்புறுத்தலுக்காகவோ காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்களா? இந்த கட்சிகளுடைய அணுகுமுறை மோதலை நீடிக்கிறதா அல்லது தீர்வை நோக்கி நகர்கிறதா அப்படின்னு பல கேள்விகள் வருது. ரஞ்சித், உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு 2 நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லும் போதே பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு உடனடியான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஆயிட்ட மாதிரி ஒரு உணர்வு வருது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்லவே இல்லை. நாங்கள் திரு மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு இல்லை, என்னைக்கு அந்த தியானத்துக்கு பிறகு என்னைக்கு நாங்கள்லாம் ஒரு அணியாக சேர்ந்தோமோ, அங்கிருந்து வெளியே வந்தாங்களோ, அன்னைக்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சொல்லு மாறாமல் அண்ணன் சொல்கிற ஒரே வார்த்தை, எங்களுடைய கழக தொண்டர்களுடைய விருப்பப்படி, மக்களுடைய விருப்பப்படி திருமதி சசிகலா அவங்க குடும்பத்தை அடியோட கட்சியை விட்டு நீக்கணும், இந்த மரணத்துக்கு ஒரு நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற இந்த 2 கோரிக்கையை நாங்கள் ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சென்றடமெல்லாம் தினமும் 100 முறை அதை கூறிக்கிட்டே வரும். ஸோ அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயங்களை அவங்க பண்ணிட்டா ஒரு நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைங்கிறது அவங்க மிக ஓப்பனாகவே இருக்கணும். அதில் எங்கேயுமே இல்லவே இல்லையே. நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்து கோரிக்கை. நம்ம இன்னைக்கு இது திடீர்னு புதுசாக இன்னைக்கு ஏதாவது இந்த கருத்தை சொல்லியிருந்தோம்னா, இது என்ன புது ஒரு கருத்தை சொல்றீங்க, திடீர்னு யோசிச்சு நீங்க சொல்றீங்கன்னு சொல்லலாம். இது ஆரம்பத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து இது மட்டும்தான். பேச்சுவார்த்தை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைங்கிறது அன்றிலிருந்து எல்லா விஷயங்களுமே பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுதான். இதுல பேச்சுவார்த்தை எளிதானதா கடினமானதா அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது. எல்லா விஷயங்களும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுதான். நாங்க 2 விஷயம் ஏற்கனவே நாங்க முடிவெடுத்துட்டோம், அது தவிர மற்றதைத்தான் பேசணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்வதாக இருந்தால் அதற்கு பேர் என்னன்னா, என்னிடம் இருப்பதெல்லாம் எனக்கே, உங்ககிட்ட இருக்கிறத பத்தி யார் யாருக்கு எவ்வளவு பகிர்ந்துக்கலாங்கிறத பற்றி பேசுவோம் என்று ஒரு பொருள் வருது. அந்த மாதிரி அணுகுமுறையவா நீங்க கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. என்ன பதில் சொல்றீங்க? இல்லை சார், இதுல ஒண்ணுமே இல்லை. எங்களுடைய இந்த எல்லா விஷயமே மக்களுடைய இடத்திலிருந்து எழக்கூடிய கேள்விகள் தான். ஸோ அம்மாவோட மரணத்தில் ஒரு நீதி கிடைக்கணும், இது ஒரு கொலை, இது நாங்கள் பார்க்கறது ஒரு பெரிய குற்றமாகவே பார்க்குறோம். ஸோ அந்த கான்செப்ட்ல இது மக்களுடைய இடத்திலிருந்து அனைத்து ஊடகங்கள் வாயிலாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இதுதான். ஸோ அந்த கேள்வியில அவங்க ஒரு விஷயம் நீங்க நிலை மாற்றி பேசவில்லைன்னு சொல்றீங்க. நீங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற பல விஷயங்களை சில ஊடகங்களும் சில சமூக வலைத்தளங்களும் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது, ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அப்போலோ மருத்துவமனை கொடுத்து கொண்டிருந்த போது சமூக வலைத்தளங்களில் இதே மாதிரியான விஷயங்களை எழுப்பியதற்காக உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த தமிழக காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக சொன்னது, சிலர் மீது நடவடிக்கை எடுத்தது, சிலரை விசாரித்தது. அப்ப அன்று உங்களுடைய நிலை வேறு, இன்று உங்களுடைய நிலை வேறு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? சார், நிலை ஒரு சிகிச்சை நடந்துட்டு இருக்கும் பொழுதோ, ஒரு விஷயத்தை முடியும் பொழுதோ என்ன அதுதான் சொல்றேன். ஏன்னா நடக்கும் பொழுதே ஒருத்தரும் ஒரு கருத்து, என்ன நடந்தது என்பதே யாருக்கும் தெரியாத ஒரு நிலைங்கிறதான் இன்று வரைக்கும் இருக்குது. அதை நீங்க அன்னைக்கே நீங்க ஒரு விஷயத்தை ஓபன் பண்ணி தெளிவா இருந்ததுன்னா எதுக்கு இவ்வளவு பெரிய குழப்பம்? அப்ப திரும்ப நீங்க ஒரு விஷயத்தை மறைச்சு வைக்கிறதுனால இது திரும்ப ஒரு விஷயம் பூதாகரமா வெடிச்சுதான் நிக்குது. யார் மறைத்து வைப்பதாக நினைக்கிறீங்க? மக்கள் யார் மறைத்து வைப்பதாக நினைக்கிறீங்க? யார்? இப்ப நான் என்ன கேட்கிறேன் சார், நான் என்ன சொல்றேன், இப்ப அந்த இடத்துக்கு ஃப்ரீயா போகக்கூடிய, அந்த இடத்துக்கு இலகுவாக செல்லக்கூடிய, அந்த இடத்துக்கு அவங்கள பாதுகாக்கக்கூடிய
யார் இருந்திருப்பா அந்த பொறுப்புல? இப்ப எல்லாத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, திருமதி சசிகலா அவங்க தான் அம்மாவை முழு கண்ட்ரோல்ல அந்த இடத்துல இருந்திருக்காங்கன்னு எல்லாரும் ஒருத்தர் கருத்து ஒருமித்த கருத்தா இருக்கு. ஏன்னா நான் போல, இவங்க போல, இந்த ஃப்ளோருக்கு மேல அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது, அந்த ஃப்ளோருக்கு மேல அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு யாருமே அங்க போய் பார்க்கவே இல்லை. ஸோ எல்லாருமே என்னன்னா, தகவலின் அடிப்படையில் யாராவது ஒருவர் அம்மா எப்படி இருக்கிறாங்க, அம்மா நல்லா இருக்கிறாங்க, ஒருத்தர் அம்மா எப்படி இருக்கிறாங்க, அம்மா வளமா இருக்கிறாங்க, அம்மா எப்படி இருக்கிறாங்க, அம்மா சந்தோஷமா இருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு நெகட்டிவான எதிர்மறையான எந்த பேச்சையும் மக்களுக்கு திணிக்க கூடாது என்பதற்காக தினமும் நம்பிக்கைக்குரிய விஷயங்களை தான் எல்லாம் சொன்னாங்களே தவிர, ஆனா அதனுடைய இறுதியில் என்னாச்சு? இறுதியில் என்னாச்சு? இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு ஓப்பன் ட்ரீட்மெண்ட் இருந்திருக்கா? அந்த ஓப்பன் ட்ரீட்மெண்ட் இருந்திருந்தா சொல்லுங்க. நீங்க சர்ச்சைக்குரிய காலகட்டமாக நீங்க சொல்லக்கூடிய காலகட்டத்துல காவல்துறை உங்கள் அணி தலைவர்கள் கையில இருந்தது. அதற்கு பிறகு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதலமைச்சராகவே அவர் இருந்தாரு. 2 மாதங்கள் கிட்டத்தட்ட அவர் இருந்தாரு. அதற்கு பிறகு அந்த பீரியட்ல அவர் அந்த நடவடிக்கையை எடுத்திருக்க முடியும். ஆனா நடக்கலையே. அப்போ எடுக்காம இப்போ ஒரு கோரிக்கையாக அல்லது ஒரு நிபந்தனையாக முன்வைக்கிறார் என்று இன்று அதிமுக அம்மா தரப்புல இருந்து இன்று ஒரு பதில் சொல்றாங்க உங்களுக்கு. அதாவது கிட்டத்தட்ட அம்மா இறந்தவொன்னு அதான் சொல்லுவாங்க பாருங்க சார், ஒரு வீட்டுல ஒரு வாழை மரம் வெட்டி கீழே சாஞ்ச உடனே அந்த ஈரம் கூட காயிலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு சற்று ஒரு 10 நாட்கள் 15 நாட்கள் கழித்ததுக்கு பிறகு திரு மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு மன அழுத்தம் அந்த குடும்பத்தினால் அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவருக்கு. சோ இது ஓவர் நைட்ல உடனே இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு ஒருத்தர் கூப்பிட்டு பேசி 11 மணிக்கு எடுத்த முடிவுன்னு சொல்ல முடியாது. அதனுடைய இறுதி தான் அண்ணன் அவர் வெளியே வந்த ஒரு விஷயமே தவிர, பட் அதுக்கு முன்னாடி அம்மாவுடைய மறைவுக்கு முன்னாடியே அந்த அழுத்தம், அவரை சுத்தி நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒரு புரியாத புதிராக இருந்ததின் காரணமாகத்தான் அண்ணன் வெளியே இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்த ஒரு விஷயத்த சொன்னாரே தவிர, அதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட இருந்து அதே கேள்வியா இருந்தது. மக்களுடைய கேள்வி, மக்களுடைய ஒரு பிரதிநிதியா தான் அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் இந்த ஒரே கேள்விதான், அனைத்து ஊடகங்களும் கேட்கக்கூடிய அந்த ஒரே கேள்விதான். இது ஒரு புதிய எந்த விஷயமே கிடையாது. சோ அவர்கிட்ட இருந்தா கூட அவர் அது சுதந்திரமாக அவரை இயங்க விடவில்லை, சுதந்திரமான சிந்திக்க விடவில்லை. ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய அவர் சொன்னாரு, எனக்கு நடந்ததை நான் 10% தான் சொல்லியிருக்கேன், 90% நான் சொல்லவில்லை அப்படின்னாரு, நாகரிகம் கருதி. சோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் அதுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு. அதனுடைய வெடிப்பு தான் அந்த கிட்டத்தட்ட அந்த 60 நாட்கள் கழித்து அவர் வெளியே வந்த விஷயம். திரைத்துறையில நான் எடுக்கக்கூடிய படங்கள்ல நான் சந்தித்த நெருக்கடிகள், அதுல 10% நான் சொல்றேன், மீதியை நான் இன்னும் சொல்லல, சில நாகரிகம் கருதின்னு ரஞ்சித் சொன்னார்னா என்னால புரிஞ்சுக்க முடியும். ஊடகத்துறையில வெளியில இருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் எவை அப்படிங்கறத நான் இன்னும் முழுமையாக சொல்லல, பாதி தான் சொல்லியிருக்கிறேன், பாதி சொல்லல அப்படின்னு எங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் சொன்னா புரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டின் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இங்கு இருந்தவர் இதே போன்ற ஒரு கருத்தை சொன்னார்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம் ரஞ்சித். பேராசிரியர் தீரன் 2 கோரிக்கைகள் தவிர வேற எந்த நிபந்தனையும் கிடையாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. ஆனா நீங்க நிபந்தனை இல்லாமல் பேசுறதுக்கு எப்போதும் தயார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க எந்த காலத்திலையும் பேச்சுவார்த்தையை நடத்த போறது இல்லை. 2 அணிகளும் ஏதோ ஒரு காரணத்திற்காக பேச்சுவார்த்தை நடப்பது போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கிட்டு நீங்க இந்த ஒரு விளையாட்டை 2 அணிகளும் விளையாடி கொண்டிருக்கிறீர்களோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. நீங்க தெளிவா சில கேள்விகளை முன்வைத்தீர்கள். இது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை தரும் என்று நான் நம்புகிறேன். இருந்தாலும் கூட மாண்புமிகு அவர்களிடத்துல கேட்பதற்கு அந்த கேள்விகள் இருப்பது எவ்வளவு தூரம் உண்மையோ அதே மாதிரி இப்ப பொறுப்புல இருக்கிறவங்க அவங்க செய்ய தவறிய விஷயங்களை நீங்களும் செய்யலாம்ல. ஒரு விசாரணைக்கு ஏற்பாடு அல்லது சிபிஐ விசாரணைக்கான ஒரு பரிந்துரை அப்படிங்கறத நீங்களும் செய்யலாம், இப்பவும் செய்யலாம். அவங்க செய்யலங்கிறத அவங்க மேல குற்றம் சாட்டுவதோட நாங்க யார் மீதும் குற்றம் சாட்ட விரும்பல, லாவணி பாடவும் விரும்பல. நான் ஒரே ஒன்று சொல்றேன், மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் இழுபறி வரும் பொழுது நாங்கள் தயார், இது மாதிரி குழு போட்டு பேசுறது தயார்னு சொல்லும் பொழுது முதல்ல மதிப்பிற்குரிய அவர் கேபி முனுசாமி அவர்கள் இன்றைக்கு இந்த குழுவினுடைய தலைவராக அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அவருடைய பேட்டி அவர் ஜெயக்குமார் உதாரணம் காட்டி சொன்னது, அதுக்கு பிறகு இப்படி சில அமைச்சர்களை முன்னுதாரணமாக காட்டி சொன்ன கருத்துக்கள் எல்லாம் அது உண்மையிலேயே அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள தகுந்ததா என்பதை மனசாட்சியோடு அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.
ஆனாலும் கூட இதற்கு பிறகும் கூட மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், பேச்சுவார்த்தைக்கு போவதற்கு முன்னால் எந்த விதமான நிபந்தனைகளையும் வைப்பது முறையல்ல, சரியல்ல. எனவே பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் குழுவை நியமிக்கிறோம் என்று அவரே சொல்லியிருக்கிறார். ஆக நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நீங்களும் தான் நிபந்தனைகளை விதிக்கிறீங்க இல்லையே. நான் நிதியமைச்சராக இருக்கிறேன், என்னுடைய நிதியமைச்சர் பதவியே உங்களுக்கு தரதுக்கு தயாராக இருக்கிறேன்னா இல்ல வேறு ஏதோ ஒரு பதவி விவாதத்துக்கு நெகோசியேட்டிங் டேபிளுக்கே வரல அப்படின்னு ஒரு பொருள் தானே, அது நிபந்தனை தானே. முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இன்னும் 4 ஆண்டுகள் நீடிப்பார் அப்படின்னு உங்க தரப்புல இருந்து ஒரு உறுதியாக சொன்னார்னா, மிகவும் பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் வந்து சொன்னார்னா, அப்போ அது ஒரு நிபந்தனை தானே. ஐயா மன்னிக்கணும், நான் தெளிவா சொல்றேன், இந்த 2 அணிகளும் சேரப்போவது உறுதி. அதுல எந்த கருத்து வேறுபாடும் எங்களுக்கு இல்ல. ஊடகங்கள் மூலமாக, செய்தியாளர்கள் சந்திப்பு மூலமாகவே உங்களுடைய கருத்துக்களை பரிமாறி ஒரு கருத்தொற்றுமைக்கு நீங்க வந்துருவீங்க. இல்ல சொல்லி முடிச்சிடுறேன், கொஞ்சம் எனக்கு அனுமதி கொடுங்க. இப்போ மதிப்பிற்குரிய மாண்புமிகு நிதியமைச்சரும் மீன்வளத்துறை அமைச்சருமாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் அவர் பேட்டி கொடுக்கும் பொழுது, உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் தான், பத்திரிகையாளர்கள் தான் கேட்குறாங்க, இது மாதிரி வந்து நீங்கள் அவர் வந்தாக்கா அவர் கேட்குற நிபந்தனைகள் நீங்கள் கட்டுவோம், பேச்சுவார்த்தைக்கு வந்து என்ன நிபந்தனைகள் சொல்கிறாங்களோ அதை நாம் வந்து எளிதில் தீர்க்கக்கூடியதெல்லாம் உடனே ஒப்புக்கொள்வோம். உட்காந்து பேசும்போது 1 or 2 டிஸ்கஷனில் வந்து எல்லாமே சால்வ் ஆகிடுன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான், அப்போது உங்கள் பதவியை நீங்கள் விட்டு கொடுப்பீங்களான்னு நீங்கள் தான் கேட்குறீங்க. ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் தான் கேட்குறாங்க. அதை சொல்லியிருக்கிறார் தெளிவாக அவர் மாண்புமிகு நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி நீங்கள் தான் கேட்டீங்க, நிதியமைச்சர் விட்டு கொடுக்க, நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க தயாராகிறேன். எங்களுக்கு வந்து அம்மாவுடைய ஆட்சி தொடர்ந்து இந்த 4 ஆண்டு காலத்திற்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். நாங்கள் சொல்கிறது தான் மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களுடைய அணியில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இரட்டை இலை சின்னம் மீட்கப்பட வேண்டும் என்று நாங்களும் சொல்கிறோம். அதை வந்து மாண்புமிகு ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடியவங்களும் சொல்கிறாங்க. இதில் வந்து எந்த விதமான தடங்களும் இல்லை. எனவே தயவு செஞ்சு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நாம் சுமூகமாக ஒற்றுமைப்படலாம் அப்படின்னு தெளிவாக தான் அவர் ஜெயக்குமார் அண்ணன் சொன்னார். இதில் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னாரே தவிர வந்து அவராக முன் வந்து இதுதான் கொடுக்க நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக இருப்போம், மற்றதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் எந்த விதமான கண்டிஷன். பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் அமைச்சர்கள் வந்து இந்த மாதிரி பதிலை சொல்றதில்லை. அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை சில கேள்விகளுக்கு பதிலாக சொல்வதன் மூலம் தெளிவாக எதிர்த்தரப்புக்கு உணர்த்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ள பதில்களுக்கு மட்டும்தான் அந்த கேள்விகளை பயன்படுத்தி பதில் சொல்றாங்க. பல கேள்விகள் எத்தனை கேள்விகள் கேட்டாலும் போதும், நாங்க சொன்ன வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் நகர்ந்து போறது இல்லையா? அதையும் அன்றாடம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். நீங்க சொல்ல விரும்புற கருத்துக்களை செய்தியாளர்கள்ட்ட சொல்லிட்டு மேலதிக கேள்விகளுக்கு இடமே கொடுக்காம நகர்ந்து போறதை நாங்க பார்த்துட்டு தானே இருக்கோம் டெய்லி. அது மாதிரி செங்கோட்டை அண்ணன் கூட வந்து எங்களுடைய அவைத்தலைவராக இருக்கிற செங்கோட்டை அண்ணன் கூட சில இதுல சொல்லும் பொழுது இது போதும், இதோட என்னுடைய இது முடிச்சுன்னு சொல்லியிருக்கிறார். இது வந்து நீங்க வந்து அந்த அவர் வந்து இந்த ஸ்டேட்பட்டு அந்த ஏரிய ஆய்வு செய்ய சென்ற நேரத்தில், அதாவது இப்போ என்ன நடக்குதுனாக்கா, நாங்கள் ஒற்றுமைப்படுறதுல மிக மிக அக்கறையா இருக்கிறது எங்களை விட ஊடகவியலாளர் தான். சரி, ரொம்ப அக்கறையா இருக்கிறீங்க. அதனாலதான் என்ன பண்றீங்க, நீங்க அக்கறையாக இருக்கோம்னு சொல்றீங்க, சர்காஸ்டிக்கா சொல்றீங்க. இல்ல ஐயோ, அது பாருங்க, நாங்க வந்து ஆகாத மருமம் மாதிரி ஆயிட்டோம். கைப்பட்டாலும் குத்தம், கால்பட்டாலும் குத்தம், எல்லாரும் நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இல்ல நான் உண்மையிலே சொல்றேன். ஏன்னா ஒரு அனைத்திந்திய அண்ணா திமுக என்பது ஒரு மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். அம்மா வந்து மக்களுக்காகவே நான் என்று சொன்னாங்க. அதனால் எதுக்கு பிரச்சனையே இல்லையே, எல்லாரும் ஒரே குறிக்கோளை சொல்கிறீங்க, அப்புறம் ஒன்றுபடுறது உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்றதுல எல்லா ஊடகவியலாளர் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி நாங்கள் ஒன்று சேரக்கூடாது என்பதற்கான கேள்வி அது இல்லை. ஏன் விட்டு கொடுக்க மாட்டீங்க, ஏன் உட்காந்து பேச மாட்டீங்க? இது உண்மையிலே நான் சொல்கிறேன், ஊடகவியலாளர்கள் இது எப்படியாவது ஒன்றுபடுத்த வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். இதை நான் மனப்பூர்வமாக இதயபூர்வமாக சொல்கிறேன். ஆனால் இதில் தடங்கள் எங்கே இருக்குதுனாக்கா, இந்த இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு கூட, நான் கூட கடந்த வாரத்தில் சில பேட்டிகளை நம்ம ஊடகவியலாளர் கூட்டும் போது நான் தவிர்த்தேன். நான் வெளியூரில் இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன். ஏன் தவிர்த்தேன்னாக்கா, நாம் ஏதாவது ஆர்வ கோளாறில் போய் சொல்ல போக அது இந்த மாதிரி ஏன்னா ஒரு பிரச்சனை ஆகி வர அவர் சம்மந்தப்பட்ட அமைச்சர் உடனடியாக போகிறீங்க, அங்கே கேள்வி கேட்குறீங்க. நாங்கள் வந்து எப்படியோ செய்தி தொடர்பாளராக இருக்கிறவங்க தப்பிச்சுக்கிறோம், இந்த வேலைக்குது அந்த வேலைக்குது விடுகிட்டு. ஆனால் பொதுவாகவே நான் இப்பொழுது கூட ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். அதாவது உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்று வள்ளுவ பெருந்தகை அவர்கள் சொல்லுவார்கள். அதனால் நாங்களாக இருந்தாலும் சரிதான்,
மாண்புமிகு ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரிதான், மனசுல எதையும் வைக்காம திறந்த மனதோட உட்காருங்க, பேசுங்க. எதையும் யாருக்காகவும் ரெண்டு தரப்புலையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கும். ஆனா சில பேர் மட்டும் ஏதோ கொஞ்சம் ஒரு நெருடலா அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். திறந்த மனசோட பேசணும்னு நீங்க சொல்றது சரியான விஷயம்தான். பயம் காரணமாக பேச்சுவார்த்தையில பங்கேற்க கூடாது. பயம் கொடுக்கிற அழுத்தம் காரணமாக ஒரு பேச்சுவார்த்தையில பங்கேற்பதற்கு ஒருத்தர் போகக்கூடாது அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் உண்மையோ அதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் பயப்படக்கூடாது. நான் ஒரே ஒரு கேள்வி, பயப்படக்கூடாது. ஆனா எந்த மாதிரி பயம் உங்க தரப்புல இருக்குன்னு தெரியல. உங்களுடைய துணை பொதுச் செயலாளர், இப்ப நீங்க ஏற்றுக்கொண்ட துணை பொதுச் செயலாளரா இல்லையாங்கிறது தெரியல. ஆனா உங்க துணை பொதுச் செயலாளர் தினகரன் ஏதோ அச்சம் காரணமாக என்னை தவிர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அந்த அச்சம் தான் உங்களை இந்த நெகோசியேஷனுக்கும் தூண்டுதோ அப்படிங்கிற கேள்வி வருது. அவர் அச்சம்னு சொன்னது நீங்க தப்பா இன்டர்பிரட் பண்ணிக்கிறீங்க. அவர் அச்சம்னு சொன்னது இந்த ரெண்டு அணிகளும் ஒன்றுபடுவதற்கு ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் தான் மனக்கசப்பு, வேறுபாடு, கருத்து வேறுபாடு. நான் இன்னும் கூட பல விவாதங்களில் சொல்லியிருக்கிறேன். மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள் 7ஆம் தேதி மட்டும் போய் அங்கே இருங்க அம்மா சமாதியில் அந்த தியானத்தில் உட்காரலன்னா இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைகளை கருத்தில் வச்சு பார்க்கும்பொழுது மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கூட என்ன சொல்லியிருப்பாங்க, ஓபிஎஸ்ஸை கண்டினியூ பண்ணணும் தான் சொல்லியிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். இதில் என்னன்னாக்கா ஒரு ஒரு புரிதல் என்ன தவறோ அல்லது நம்மளை ஏன்னா ஒதுக்குறாங்கன்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. அதனால இந்த சிறு மனக்கசப்பு தான். இதை உட்காந்து பேசினா உறுதியா சொல்றேன் தீர்ந்துடும். அதுக்காக தான் நாங்க என்ன சொல்றோம்னா சின்ன விஷயங்கள் ரெண்டு விஷயம் அவங்க நிபந்தனைகளாக அல்லது கோரிக்கைகளாக வைக்கக்கூடிய சின்ன விஷயங்கள் ரெண்டும் நீங்க சொல்ற சின்ன விஷயம் இரட்டை இலை சின்ன விஷயம் இல்ல. நீங்க சொல்ற இந்த ரெண்டு சின்ன விஷயம், அதாவது சிபிஐ என்கொயரி அண்ட் சசிகலா தினகரன் குடும்பத்தினரை முற்றிலுமாக கட்சியில் இருந்து நீக்கணும் அப்படிங்கிற ரெண்டு சின்ன விஷயங்களை நீங்க பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக் கொள்வீர்கள். இல்ல நான் தொடர்ந்து செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேச்சுவார்த்தைங்கிறது அவங்களுடைய நிலை. ஐயா, உங்களை நான் கேட்கறேன், உங்க மூலமா மக்களுக்கு சொல்ல விரும்புறேன். எங்க பக்கம் 122 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இதை வைத்துக்கொண்டே நாங்கள் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியை நடத்த முடியும், மக்களுக்கு அம்மாவனுடைய ஆட்சியை தொடர்ந்து தர முடியும். இருந்தாலும் எங்களுக்கு அந்த இவர் எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் அச்சம்னு சொன்னது எதுக்காக தெரியுங்களா? இப்போ நான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சலா இருக்குமே ஆனால் நான் ஒதுங்கிக்கிறேன்னார். நான் எங்கள் தரப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு தான் விட்டு கொடுக்குறதோ அல்லது ஒதுங்கி நிற்கிறதோ இதெல்லாம் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். இதில் இவங்க என்ன பண்ணணும்னாக்கா, சரி ஓரளவுக்கு இறங்கி வந்திருக்கிறாங்க அப்படின்றது மனசில் வச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டாங்கன்னா உள்ள நிலவரம் என்னன்னு தெரியும். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வராமலேயே அவர்கள் மறுப்பது என்பது அது ஓபிஎஸ் மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களுடைய அணியின் மீது தான் மக்களுக்கு ஒரு சந்தேக பார்வை அளிக்குமே தவிர நாங்கள் இன்னைக்கும் சொல்கிறோம், இப்போதும் சொல்கிறோம். நான் இன்னும் சொல்ல போனால் நான் சில மூத்த அமைச்சர்களோட பேசிட்டு தான் வந்தேன். நாம தயாராக இருக்கிறோம், கொஞ்சம் அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோன்னு இன்னைய வரல நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்தணும், இந்தியா சீனா பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு எல்லா முரண்பாடுகளும் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்பட முடியும், தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு முழக்கத்தை முன்வைக்கிற நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 அணிகளுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடந்து ஒரு ஒற்றுமை வரணும், ஒரே கட்சியாக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது இன்னைக்கு இந்த விவாதத்தினுடைய பொருள், அதுக்கான தலைப்பே பேச்சுவார்த்தைன்னு வச்சிருக்கிறீங்க. ஜனநாயகத்தில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஒரே வடிவம் பேச்சுவார்த்தை தான். கருத்துக்களை பகிர்தல், கருத்துக்களை ஆதிக்கம் செலுத்துகிற போது, இப்போ ஆதிக்கம் செலுத்துவதற்காக பயன்படுத்துகிற போது தான் பிரச்சனை வருகிறது. இப்போ இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எனக்கு ஒரு 3 விஷயங்களில் கிளியராக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. முதலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்பாக இருந்தாலும் அதனுடைய உட்கட்சி நடவடிக்கையில் ஒரு ஜனநாயக தன்மையோடு நிச்சயமாக அது செயல்படலை. ஒரு கூட்டுத்தலைமை முகிழ்ந்து அதில் வரலை. அந்த கூட்டுத்தலைமை வராததன் விளைவுதான் அது ஒரு நாள் இரவுல அதுக்கான ப்ராசஸ் இப்ப நடக்குதுன்னு பார்க்க முடியுது. இல்ல அது நடக்கல. எத்தனை ஊடகங்கள் எதை பற்றி கருத்து கேட்டாலும் கருத்தே சொல்லாமல்
ஆமா. டிசம்பர் வரைக்கும் இருந்த அமைச்சர்கள், அமைச்சர் பெருமக்கள், மற்ற கட்சி நிர்வாகிகள் இப்ப எல்லா விஷயங்களுக்கும் உற்சாகமாக, அதாவது கட்சி தலைமை வந்து இதெல்லாம் பேசாதீங்க ஊடகங்கள் இடத்துல, இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு பிறகும் கூட அவங்க வந்து கருத்து சொல்ற அளவுக்கு ஒரு ஜனநாயக காலம் இது. நிச்சயமா எல்லாவற்றையும் விட ஜனநாயகம் இங்கிருந்து அது எவால்வ் ஆகும், நிச்சயமா எவால்வ் ஆகும்னு ஒரு பார்வை, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது வர வேண்டும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இன்னொன்னு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இப்ப 2 அணிகளாக இருக்கிறார்கள். நீங்களே குறிப்பிட்டது போல மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அணியை சார்ந்தவர்கள் அதுலேருந்து பிரிந்து போகிற போது அவர்கள் இன்னமும் வைத்துக் கொண்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுகள் உங்க 2 பேருக்கும் உள்ள விஷயங்கள் மட்டுமல்ல. முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்த கேள்வி என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. இதுக்கு நீங்க 2 பேருமே இணைந்து பதில் சொல்லணும்னா ஒரு திறந்த வெளிப்படையான விசாரணை என்பது தேவை. ஏன் அதுக்கு அச்சம்? இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அப்போலோ மருத்துவமனை என்பது ஒரு நவீன மருத்துவமனை. அதுல ஒவ்வொரு அறையும் கண்காணிப்புக்குள்ளாக்கப்படுகிற கேமரா வைக்கப்பட்டிருந்த நிலையெல்லாம் இருக்குது. ஆனா ஒரு 75 நாள் எதுவுமே இயங்கவில்லை என்றால் அவ்வளவு மூடி மறைக்கிற தன்மையை ஏன் வளர்த்து கொண்டீர்கள்? அதுதானே பிரச்சனைக்கு இப்போ காரணமாக இருக்கு. அப்ப வெளிப்படைத்தன்மை இல்லை என்றால், வெளிப்படைத்தன்மை ஜனநாயகத்தினுடைய முதல் படி நிபந்தனை. அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாததான் இவ்வளவு சிக்கலுக்கு வருகிறது. இப்ப நீங்க 2 பேரும் சொல்றதில்ல, இது தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக மாறி இருக்கிறது. சரி, எனவே அதை புரிந்து கொண்டு நீங்க 2 பேருமே பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீங்க. நீங்க அரசியல் ரீதியாக இப்ப என்ன கேட்டீங்கன்னாக்கா 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த அணியில் இருக்கிறாங்க. இங்க 11 பேரா இருக்கிறார்கள். ஆனா 133 பேர் இருந்த போது ஏன் கூவத்தூர் ஒரு அறையில கொண்டு அடைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப மீண்டும் மீண்டும் இங்க நீங்க ஒவ்வொரு உறுப்பினருடைய சுதந்திரம், அவங்க குறித்த ஜனநாயக நடவடிக்கை என்று வருகிற போது மீண்டும் மீண்டும் அதே தவறு, அதே பாணியிலான தவறுகளை செய்கிறீர்கள். அப்ப இது மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பத்துவது, இது சந்தேகத்தை ஏற்படுத்துது. இப்ப நீ நல்ல வேலையா இப்ப 2 பேரும் இணைந்து நீங்க ஒரு கட்சியை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் கேட்க விரும்புறேன், நல்ல வேலையாக சொல்றீங்க, நல்ல வாய்ப்பாக நல்ல வேலையாக இருக்குது. ஒரே ஒரு செய்தி அதுல நான் குறிப்பிட விரும்புவது என்னன்னா, 122 பேர் சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிற நீங்க, பெரும்பாலான பொறுப்பாளர்களை வைத்திருக்கிற நீங்கள், உங்கள் சின்னம் பறிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து ஏன் போராடவில்லை? ஏன் குரல் கொடுக்கல? தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு தேர்தல் ஆணையம் முடிவு எதுவும் சொல்லல. அவங்க இந்த தேர்தலுக்கு கொடுக்க முடியாது, நாங்க காலம் எடுத்துட்டு அதை இறுதி முடிவு தெளிவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஆளுமை வாய்ந்த தலைவர் இல்லாத காரணத்தால் இதை பாரதிய ஜனதாவும் சங்க பரிவாரும் தங்களுக்கு ஆதரவான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை மேற்கொள்வதற்கு 2 அணியையும் பிரித்தார்கள். இப்போது அந்த தேவை வந்திருக்கிறது, 2ஐயும் இணைக்கிறார்கள் என்கிற ஆழமான குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் வருது. அப்ப இதை நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஏன்னா அடுத்து ஜனாதிபதி தேர்தல் வருகிறது. ஜனாதிபதி தேர்தல் வருகிற போது இவங்க பிரிந்து ஒரு பொது தேர்தல் வறுமையானால் வர முடியாது என்று நம்புகிறார்கள் அவர்கள். அப்படி வருகிற பட்சத்தில் இந்த வாக்கை நாம் இழக்க வேண்டாம். எனவே சேஃப்டி சைடு என்று வருகிற போது நாம் தான் இயக்கினோம், இந்த அணி பிரிவினையை உருவாக்கினோம், மீண்டும் அதை இணைப்போம். ஆக ஒரு காலை நீங்க பல முறை இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க சொல்றீங்க, வேறு சில அரசியல் கட்சிகள் சொல்றாங்க, வேறு சில தனிநபர்கள் பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி தரப்புல இருந்து மத்திய அமைச்சர்கள், தமிழ்நாடு தலைவர்கள் எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு கேள்வி இருக்கு. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். பேராசிரியர் தீரன், ரஞ்சித் இருவருக்குமே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. 2 அணிகளுக்குமே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து அந்த கேள்வி தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. அதற்கு 2 அணிகளுமே பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு லெனின் சொல்றாரு. நான் முதல்ல பேராசிரியர் தீரன் பேசிட்டு வரேன். ரஞ்சித், நீங்களும் அதற்கான பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. 2 அணிகளுமே பதில் சொல்லணும். இல்லை, மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அந்த மரணம் என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் நான் பல விவாதங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களானாலும் சரி, புரட்சித் தலைவி அம்மா அவர்களானாலும் சரி, மக்கள் மத்தியில் ஒரு தோற்ற பொலிவு, புரட்சித் தலைவர்னா
தொப்பி போட்டிருப்பாரு, கருப்பு கண்ணாடி அணிஞ்சிருப்பாரு. அப்படின்னு ஒரு தேர்தல் வெற்றிக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஒரு நிலை வந்தால் அந்த தோற்றத்தை பத்தி கவலைப்படாம எம்ஜிஆரை வந்து போட்டோ எடுத்து அப்படி எடுத்து கொடுத்து அனுப்புன ஒரு மருத்துவமனையில் எடுத்த போட்டோ இருக்கு. இல்ல அதைத்தான் சொல்ல வரேன். அது எடுத்து கொடுத்த போட்டோகிராஃபருக்கு என்ன கிடைச்சது தெரியுமா உங்களுக்கு? அவர் இது அமெரிக்காவிலேருந்து திரும்பி வந்த உடனே ஒரு மாசத்துல அவர் யாருன்னு கண்டுபிடிச்சி கொண்டாந்து, ஏங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் என்னை எவ்வளோ காலமாக நீங்கள் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இப்படிலாம் செய்யலாமா? நான் அதாவது எம்ஜிஆர்னா இப்படி ஜனங்க நினச்சிருக்கும் போது நான் மருத்துவமனையிலேருந்து என்னுடைய பர்சனல் ஃபோட்டோலாம் இப்படி வெளியிடலாம்னா, ஐயோ நான் இல்லைங்க ஆரம்பி தாங்க இதை பண்ணாருன்ட்டு அவருக்கு கையை காமிச்சிட்டு போயிட்டார். அதனால் அவர் தப்பிச்சார். இல்லைனாக்கா ஆரம்பி கூப்பிட்டு கண்டிச்சார் புரட்சி தலைவர் அவர்கள். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இது அம்மாவும் சரி புரட்சி தலைவரும் சரி மக்கள் மத்தியில் தங்களுடைய பொலிவு தோற்ற பொலிவானது. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாள்லேயே வந்து உடம்புலாம் ரொம்ப மெலிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் எனக்கு தெரிஞ்ச செய்தி, அம்மா அவர்களே வந்து என்னை யாரும் பார்க்க அனுமதிக்க வேணாம் அப்படின்னு ஏன்னா இந்த ஒரு இதில் நல்லபடியாக ஆகி குணமாகி வந்த பிறகு நான் யாரை வேணாலும் சந்திக்கிறேன், இந்த மாதிரி ஒரு இதில் வந்து எனக்கு யாரும் சந்திக்க வேணாலும் கேட்டுக்கொண்டதாக ஒரு செய்தி இருக்கிறது. அது எது எப்படி இருந்தாலும் மாண்புமிகு அம்மா அவை அனைத்துமே ஒரு முறையான விசாரணைகளை தாராளமா மெய்ப்பிக்கப்படட்டும். எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. சின்னம்மா அவர்கள் தெளிவா சொன்னாங்க. எந்த அதாவது ஒரு செய்தி சொன்னாங்க சின்னம்மா அவர்கள். அதாவது பிரதமர், அப்புறம் இவர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவர்கள், மாண்புமிகு வெங்கையா நாயுடு அவர்கள், அப்புறம் இவர் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற மாண்புமிகு அமித்ஷா அவர்கள், இப்படிப்பட்டவர்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கா? நான் வந்து அவ்வளோ பெரிய ஆளா? அவங்கெல்லாம் வந்து ஆளுநர், இவங்கெல்லாம் வந்து பார்த்து நான் தடுக்க முடியுமா அப்படின்னே சொல்லி சின்னம்மா சொல்லியிருக்கிறாங்க. அதில் இதில் அதுவே பிரச்சனை இல்லை, வேறு என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் நாங்கள் சந்தேகப்படுறோம். ஏன்னா அவர் இருந்தார், அவர் பார்த்தாரு, அவர் முதலமைச்சராக அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு 60 நாள் இருந்தார். அப்போ கூட அவர் என்ன பண்ணலாம், எனக்கு இந்த மரணத்தில் சந்தேகம் இல்லை, ஆனால் பொதுமக்களுக்கு ஒரு ஐயம் இருக்குன்னு சொன்னார். அப்போ அவரே அந்த வேலையை செஞ்சிருக்கலாம், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ அவர் செஞ்சுட்டு இருந்தா இப்போ இந்த ஒற்றுமைக்கு தடையே இருக்காது. இப்போ கூட நாங்க பேசலாம். ரஞ்சித் எந்த ரஞ்சித்துக்கும் நாங்க தயாரா இருக்கோம். ரஞ்சித் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். ரஞ்சித், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதுக்கு? சொல்லுங்க. ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கும் போதே இது தொடர்பான விசாரணையை நடத்தி இருக்கலாம், அப்போதே செய்திருக்கலாம் அப்படிங்கிறது இன்றைக்கு வைத்திலிங்கமும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கமும் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது சொல்றாரு. இப்போ பேராசிரியர் தீரனும் சொல்றாரு. நீங்க என்ன பதில்? அது வந்து ஒரு முட்டுக்கட்டையா இருக்கா? அது முட்டுக்கட்டையாக இருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அதை முக்கியமான நிபந்தனையாக வைக்கிறீங்க. கோரிக்கை என்றும் நிபந்தனை என்றும் மாற்றி மாற்றி அது சொல்லப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க அதை? சார், இப்போ ஆக்சுவலி அதுதான் நான் முன்னாடியே அந்த கருத்தை முன்னாடி நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணேன். அதாவது அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அதுக்கப்புறமே ஒரு சூழல் சரியில்லை, ஒரு இன்னராக வந்து ஒரு மனக்கசப்பு, எல்லாத்தினுடைய மறைவுக்கு பிறகு இருந்த ஒரு மாலா சோகம். ஸோ அந்த ஒரு துயரமான நாட்களில் எடுக்கக்கூடிய உடனடியான முடிவுகளுக்கான ஒரு யோசனை வேணும், ஒரு கால அவகாசம் வேணும். அதுக்குள்ள ஒரு தீர்ந்த ஒரு விஷயத்துக்கு நடுவில் அண்ணனுக்கு ஏற்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மன அழுத்தம், அதன் காரணமாக ஒரு யோசனை, அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட டைமு, இதனுடைய காலகட்டங்கள் தானே தவிர அவர் வந்து இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தார், பதவியை பிடுங்கினதுக்கப்புறம் வெளியே வந்துட்டார், அதனால தான் வந்து இப்படி இருந்தார், அதனால தான் அப்படி இருந்தார். இப்போ கூட அப்படி இருந்திருந்தா அந்த பதவிக்காக திரு அண்ணன் மதிப்புக்குரிய அண்ணன் தீரன் சார் சொன்ன மாதிரி அங்கேயே இருந்திருக்கலாம், அவங்க முதல்வராக இருந்திருந்திருக்கலாம், எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, சந்தோஷமாக இருந்திருக்கலாம், ஒரு பிணங்கி போயிருந்திருக்கலாம். எதுவுமே இல்லையே. இது என்ன காரணம்? எதற்காக எல்லாத்தையும் திறந்துட்டு ஒருத்தர் வந்து வெளியே வர்றாங்க? என்ன விஷயம்? ஸோ அதில் ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் தான் ஒரு விஷயமா வெளியே வர்றாங்களே தவிர இன்னைக்கு கூட அந்த கோரிக்கை, இது 2 அணிகளுக்கு எந்த பிரச்சனை சார், எந்த விஷயமே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவரை ராஜினாமா செய்ய சொல்லி கேட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறு ஒருவரை அவர் முன்னிலையில் அல்லது அவரே முன்மொழிந்து வேறு ஒருவரை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். அதன் பிறகே அவர் வந்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். கண்டிப்பா இதுதானே நடந்தது. அவராக வந்து ராஜினாமா செய்துட்டு வரல.
பதவிகளை துறந்து அவர் கட்சிக்குள்ள அப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளானார். வற்புறுத்தப்பட்டார். நிர்பந்தத்துக்கு ஆளானார், வற்புறுத்தப்பட்டது. அதனாலதான் அது வெளியே வந்து சார் இப்போ ஒரு சூழல் அங்க இருக்கிற ஒரு படம் பிடித்து இது போன்ற பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம். நீங்க இத கோரிக்கைகளாக அல்லது நிபந்தனைகளாக வைக்கிறீங்களே, இந்த ரெண்டு விஷயத்தையும் சசிகலா தினகரன் குடும்பத்தினரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், ஜெயலலிதா மரணம் குறித்து ஒரு சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்க வேண்டும் அப்படின்னு இரண்டையும் நிறைவேற்றாமல், ரெண்டும் நடக்காமல் பேச்சுவார்த்தை நடக்காது அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்றீங்களா? இல்ல அந்த ரெண்டையுமே பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்துறது, அவர்களோட பேசி ஒரு ஒருமித்த முடிவுக்கு வருவது அப்படிங்கிற நிலைக்கு வருவீங்க? இல்ல 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 சார், அர்த்தமற்ற நாட்கள், அர்த்தமற்ற போராட்டம், அர்த்தமற்ற கோரிக்கை, அர்த்தமற்ற பயணம், மக்களுடைய அர்த்தமற்ற இயக்கம், ஊடகங்களுடைய அர்த்தமற்ற ஒரு விமர்சனங்கள், எந்த காரியத்துக்கும் ஒரு அர்த்தமற்ற செயலாயிடும் சார். ஏன்னா இது 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 வந்து ஒரு விஷயம்தான். இது மக்களுக்கு நாம் இதன் வாயிலாக எடுத்து சொல்றோம் அப்படிங்கிறத விட மக்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதிகளாக தான் நம்ம இந்த விஷயத்தை பிரதிபலிக்கிறோம். அதுதான் கான்செப்ட். ஏன்னா எல்லாரும் முழுக்க அகில ஒரு இந்தியா முழுக்க எதிர்பார்க்கக்கூடிய மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா, ஏன்னா ஒரு சாதாரண ஒரு தலைவர் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அயன் லேடி, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சவங்க. ஸோ அப்படி ஒரு மரணத்தில் ஒரு நீதி விசாரணை வேணும்னு இந்தியா முழுக்க எதிர்பார்க்கிற இந்த மாதிரி ஒரு தருணத்தில் சும்மா பேசிக்கலாம், நீங்க உள்ள வந்துருங்க, நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இத்தனை நாளாக பிரிந்திருந்த இவர்கள் இன்று மட்டும் ஒரு கோரிக்கையை வைத்து நம்ம சேரணும் அப்படிங்கிறது வந்து ஒன்னு சின்னத்துக்காக இல்லைன்னா பதவிக்காகங்கிற ஒரு விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணதே தவிர ஒரு கழகத்துக்காக, ஒரு அம்மாவுக்காக, ஒரு நீதிக்காக நிறுத்திருந்தா இந்த விஷயத்தை முன்னாடி கூட செஞ்சிருந்திருக்கலாம். ஆராய்ச்சி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவசியமான ஒரு சூழல் அப்படின்னு நீங்க ரெண்டு தரப்புல இருந்தும் சொல்வதால இந்த பேச்சுவார்த்தை நிகழ்ச்சியில ஒரு சஜஷனாக அல்லது உங்களுடைய கருத்து கேட்கிற கேள்வியாக முன்வைக்கிறேன். இந்த இரண்டையும் நிபந்தனையாக வைக்காம இந்த இரண்டையும் பற்றி முதலில் பேசி முடிவு செய்வது அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு அதுல கருத்தொற்றுமை ஏற்படவில்லை, இனி இவர்களோடு பேசி பயனில்லை அப்படின்னு சொல்லி நீங்க வெளியில போகலாம்ல. நீங்க இந்த இரண்டையுமே முன் நிபந்தனையாக வச்சு இது நடந்தால்தான் பேச்சுவார்த்தைக்கு போவோம் அப்படின்னு சொல்வது பாதை. நீங்க உங்களுக்கு தெரியாதது இல்ல, திரைப்படத்துறையில இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பாட்டு, பாதை மாறி பயணம் போனால் ஊரும் வந்தே சேராது அப்படிங்கிற வரிகள் உண்டா ஒரு பாட்டு இருக்குது. பாதை மாறி பயணம் போனால் ஊரும் வந்து சேராது, ஊரும் வந்து சேராது அப்படின்னு. அதாவது இல்ல இப்ப நீங்க சொன்ன கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா என்னன்னா இல்ல நீங்க சொன்ன கருத்தை நான் ஏத்துக்கிறேன். என்னன்னா ஒரு விஷயத்த பேசி முடிவு, அதாவது முதல்ல இருந்தே இது ரகசியமான எந்த உடன்பாடுமே கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே அண்ணன் தம்பிங்க மாதிரி. 1 கோடி 1.5 கோடி தொண்டர்கள் முதல் கொண்டு அங்க இருக்கிற மாண்புமிகு மந்திரிகள் முதல் கொண்டு எல்லாமே கழகத்துக்காக, கழகம் நல்லா வர்றதுக்காக ஒரு காலகட்டங்களில் எல்லாருமே தன்னுடைய வேர்வை சிந்தி எல்லாம் ஒரு செங்கலா உழைச்சவங்க தான். இங்க யாரையுமே தவறு சொல்ல முடியாது. ஆனால் கொள்கை ரீதியின் அடிப்படையில் நம்மளுடைய ஒரு கழகத்தின் ஆட்சி வந்து ஒரு குடும்பத்தின் பிடியில் போயிடக்கூடாது, அதுக்கு ஒரு நீதி விசாரணை வேணுன்ற ஒரு கொள்கை நம்ம மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த அந்த நிலைப்பாட்டின் காரணமாகத்தான் இரு பிரிவா பிரிஞ்சு நிற்கிறமே தவிர இன்னைக்கு எல்லாத்தோட மனசுலையும் நம்ம சேரணுங்கிற அந்த ஆவல் தமிழ்நாடு முழுக்க சார் இன்னைக்கு சேர்ந்துருவோமா, இன்னைக்கு சேரணும். ஏன்னா கஷ்டப்பட்டு கட்டி காப்பாற்றின ஒரு முதன்மை கட்சி, மிக அதிகமான தொண்டர்களை பெற்ற ஒரு முதன்மை கட்சி, மக்களை பெற்ற ஒரு முதன்மை கட்சி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இன்னைக்கு சேர்ந்து பிரிஞ்சு இருக்கணும்னு யாருமே விரும்புறது இல்லை. சேர்ந்து இருக்கணும் தான் அடிமட்ட தொண்டர்கள் இருந்து ஒரு இடத்துல விரும்புறாங்க. ரகசிய பேச்சுவார்த்தைங்கிற விஷயத்துக்கே இல்லாம ஆரம்பத்துல சார் முடிச்சிடறேன். ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ரகசிய பேச்சுவார்த்தை எல்லாமே 2 தான். இது நீங்க பாருங்க, 2 மக்களுக்கு தெரிந்த அந்த 2 தான் ஆரம்பத்துல இருந்து இருக்கு. சோ அது ஓகேனா நம்ம பேச்சே இல்ல, நேரா உள்ள வந்துடலாங்கிறத பேச்சு. ஆனா எதிர்த்தரப்புல இருந்து இன்றைக்கு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, ஓபிஎஸ் தரப்பினர் ஆரம்பத்தில இருந்தே பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள், காரண காரியங்கள் தேடி தேடி பேச்சுவார்த்தையை மறுக்கிறார்கள் அப்படின்னு. பேச்சுவார்த்தைக்கே நீங்க எதிர்த்தரப்புல நிக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை ஒரு சின்ன விஷயம் கரெக்ட் சார். ஒரு சின்ன விஷயத்தை நான் பதிவு பண்றேன், அது மன வருத்தம் இல்லாம பதிவு பண்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழுவுக்கு எங்கேயாவது ஒரு தலைவன் ஒரு செயல் இருக்கும், ஒரு குழுவுக்கு ஒரு தலைவர்கள் அப்படின்னு ஒரு செயல் இருக்கும். இந்த இயக்கம் அந்த சைடு இருக்கக்கூடிய
யாரை கேட்டு இயங்குது, அந்த அணி யாரை கேட்டு செய்யுது அப்படிங்கிறதுக்கு என்ன விஷயம்னா, இவங்க சொல்றாங்க தான் தோண்டித்தனமாக பேசுகிறார்கள் அப்படின்னா, நேத்து பாருங்க, நேத்து கூட இப்போ ஒரு பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக சின்ன விஷயம், அந்த வார்த்தையை பல திரு மாண்புமிகு ஜெயக்குமார் அண்ணன் வந்து பல இடத்துல பல பேட்டி கொடுத்திருக்காரு, பல விஷயங்களுக்கு தப்பிச்சு போயிருக்காரு. ஆனா இந்த விஷயத்தை வந்து அதை சொல்லி அதை திணிக்கணும் அப்படிங்கிறது அந்த விஷயம் இல்லை. வேணா நிதியமைச்சர் பதவி தர வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்களேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி பாருங்க, முந்த 4 நாளைக்கு முன்னாடி கடம்பூராஜ் அவர்கள் கழக பொதுச் செயலாளர், யாரை நம்ம நீக்க சொல்றோமோ அவர் சொல்றாரு, கழக பொதுச் செயலாளர் தினகரன் கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் கேட்டு செய்கிறோம், இன்றும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, அவரைத்தான் நாங்கள் ஃபாலோ செய்கிறோன்றார். 3 நாளைக்கு முன்னாடி தினமும் ஊடகங்கள்ல திரு தினகரன் அணியை சார்ந்த நிறைய எம்எல்ஏக்கள் தனித்துவமாக எந்த கட்டுப்பாடுமின்றி தானாக அவருக்கு விருப்பப்பட்டதை தனித்தனியா பேட்டி கொடுக்கறாங்க. அப்ப எங்க ஒற்றுமை இருக்கு? யார் தலைவர், யார் கேட்கறாங்க பாருங்க. அதே மாதிரி அது பிப்ரவரி 5ஆம் தேதி திரு ஓ பன்னீர்செல்வம் ஒரு நிலை எடுக்கிறார். பிப்ரவரி 7ஆம் தேதி இரவு அந்த நிலையை மாற்றிக்கொள்கிறார். நிபந்தனைகள் இல்லாத பேச்சுவார்த்தை முதல்லன்னு போர்டில சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 பழைய நிபந்தனைகள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புதிய நிபந்தனைகள் எதுவும் இல்லை என்று திரும்ப மாற்றிக்கொள்கிறார். தர்ம யுத்தத்துக்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்னு சொல்லி தினகரனை ஒதுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றதும், ஒதுங்கிட்டேன்னு அவர் சொல்றதுக்கும் முதல் ரியாக்ஷன் வந்து தர்ம யுத்தத்துக்கு கிடைத்த முதல் வெற்றின்னு முதல்ல சொல்றாரு. அதற்கு பிறகு அடுத்த நாள் வந்து முன்னாள் அமைச்சர் KP முனுசாமியினுடைய பிரஸ் மீட்ல KP முனுசாமி சொல்றாரு, இது அந்த சசிகலா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய சதி, தினகரனை ஒதுக்குவதற்காக அவர்கள் செய்த சதி அப்படின்னு. எந்த விஷயம் வந்து முதல்ல வந்து தர்ம யுத்தத்துக்கு கிடைத்த முதல் வெற்றின்னு சொல்றீங்களோ, அதே விஷயம் அடுத்த நாள் வந்து வேறொரு குடும்பத்தின் சதி அப்படின்னு சொல்லி மாறி போகுது. ஒரு முதல் நாள் எடுத்த முடிவு அடுத்த நாள்ல மாறுவது இந்த பக்கமும் நடக்குதுன்னா, இங்கேயும் யாரோ ஒருவர் உங்களை இயக்குகிறார் அப்படின்னு ஒரு தோற்றம் வருது. நீங்க அவங்க சைடுல யாரோ இயக்குகிறார்னு சந்தேகப்படுவதற்கு அவங்க மாறி பலர் பேசுவதை வச்சு புரிஞ்சுக்க முடியும். அதே தோற்றம் உங்க மேலேயே வருதா? அத சார், அண்ணன் சொன்னது முதல் வெற்றி என்பது என்னன்னா, பேச்சுவார்த்தைக்கான துவக்கமே எங்களுடைய முதல் வெற்றின்னு சொன்னாரே தவிர முழு வெற்றின்னு சொல்லவே இல்லை. சரி, ஏன்னா ஒரு சந்தோஷம், அண்ணன் தம்பி நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கலாம்னு ஒரு மகிழ்ச்சியில சொன்னார். அது ஒரு யதார்த்தமான ஒரு மனிதனுடைய பிரதிபலிப்பு அது. ஆனா கோரிக்கை என்ன அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க தெரியும் சார், ரகசிய கோரிக்கையே கிடையாது. அந்த கோரிக்கை இல்லை அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தைக்கு அளவே இல்லை. இப்ப நீங்க சொன்னீங்க நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாருன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் டே நிபந்தனையோடு அப்புறம் நிபந்தனையற்றன்னு சொன்னாருன்னு சொன்னீங்க. சரி, இந்த மாதிரி வார்த்தைகள் எதனால வருதுன்னா, ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சோன்னே அடுத்த நாள் திரு வெற்றிவேல் சொல்றாரு, நேத்து மீட்டிங் போட்டோம், நேத்து வந்தாரு, முதலமைச்சர் பதவி கேட்டாரு, நிதியமைச்சர் பதவி கேட்டாங்க, பொதுப்பணித்துறை கேட்டாங்க, சுகாதாரத்துறை கேட்டாங்க, 10 மந்திரி இலாக்காக்கள் முழுக்க அவங்களே கேட்டாங்கன்னு சொல்றாரு. அந்த கருத்து அவர் இதே கழகத்தில் உள்ள ஒரு எம்எல்ஏ தானே அவரு. அப்ப அவர் அந்த கருத்தை பதிவு பண்றாரு அடுத்த நாள் அப்படின்னா இது ஆரோக்கியமான சூழலா? அப்ப இது யார் பொதுச் செயலாளர், யாரை கண்டிக்கிறது, யார் கட்டுப்பாடு இருக்காங்க? அப்ப இது நியாயமான போக்குல தான், ஒரு சுமூகமான போக்குல தான் போகுதா? ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்கள் காத்துட்டு இருக்காங்க சார். 2 கட்சி உங்களோட பேச்சுவார்த்தைக்கு வருவது, உங்களோட பேச்சுவார்த்தை தான் முக்கியம். ஒரே ஒரு நிமிஷம், உங்களை தினகரனை ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட பேச்சுவார்த்தைக்கு வருவது என்ற முடிவுல செயல்படக்கூடிய ஒரு குழுவுக்கு அந்த பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை போட வேண்டும்ங்கிற நோக்கத்தோட வெற்றிவேல் வந்து ஒருவேளை சொல்லியிருந்தாருன்னா, சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் சொல்லியிருந்தாருன்னா, அதை காரணமாக வச்சு நீங்க அந்த பேச்சுவார்த்தையே மறுக்கிறீங்களே, அவருடைய கேம் பிளானுக்கு நீங்களும் பலியாயிட்டீங்கன்னு அர்த்தமாகாதா சார்? இதை போல தனித்தனியா உங்களுக்கே தெரியும் யார் டிவியில பேசினாங்க, யார் விளம்பரம் கொடுத்தாங்க, யார். இன்னைக்கு காலையில் கூட பாருங்க, தனியார் பத்திரிகை கிடையாது, நம்ம கழகத்தினுடைய பத்திரிகை நமது எம்ஜிஆர்ல திருமதி சசிகலா அவர்களின் தலைமை ஏற்போம், அண்ணன் திலகருக்கு ஒரு தோள் கொடுப்போம், கரம் கொடுப்போம், வலிமை சேர்ப்போம்னு ஒரு விஷயம் இருக்கு. எதுக்காக அந்த விஷயத்தை சொல்றேன்னா, ஒரு இடத்துல ஆரோக்கியமான சூழல்ல நம்ம பேசி தீர்க்கணும்னு நினைக்கிறப்ப சில தீய சக்திகள், நீங்க கேட்கறது நம்ம சைடு கிடையவே கிடையாது. ஆரம்பத்தில் இன்று வரை மக்களுக்கே தெரியும் அறப்போராட்டம். திரு மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள் எதை நோக்கி இங்க பயணம் பண்றாருன்னா, 2 விஷயம். ரோட்ல போற ஒரு சாதாரண ரிக்ஷா ஓட்டுறாரு சொல்லுவார், இந்த மாதிரி சசிகலா குடும்பத்தை அடியோட நீக்கணும், அம்மாவோட மரணத்துக்கு நீதி விசாரணை கேட்கணும், இந்த 2 தாங்க கேட்கிறாருன்னு ரோட்ல சாதாரண ஒரு பாமரன் சொல்லுவாங்க சார். அந்த விஷயத்தை நம்ம சரி எந்த ஒளிவு மறைவும் பெரிய இட்டுக்கட்டான ஒரு பெரிய ஒரு இதுவே கிடையாது. சோ அப்படி இருக்கிற பேச்சுவார்த்தை உங்க 2 அணிகளுக்கு இடையில பேச்சுவார்த்தை தொடங்கலையோ, இந்த பேச்சுவார்த்தை நிறைவு செய்யறதுக்கான பகுதிக்கு வந்துட்டோம். மோதல் காலத்துக்கு பிறகு பேச்சுவார்த்தை காலம் விரைவில் தொடங்குங்கிற நம்பிக்கையோட நீங்களும் செயல்பட்டு இருக்கீங்க. அது எப்ப நடக்குங்கிற எதிர்பார்ப்போட நாங்களும் காத்துட்டு இருக்கிறோம். லெனின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு கட்சியை உருவாக்குறதுல
தோற்றுவிக்கிறதுல எம்ஜிஆருக்கு அணில், அதாவது நீங்க ராமாயணத்தை ஏற்றுக்கொள்றதாக இருக்கீங்களா இல்லையாங்கிறது தெரியல, அணில் மாதிரியான பங்களிப்பு உங்க கட்சிக்கும் உண்டு. நீங்க வந்து அந்த கட்சிக்குள்ள நடக்கிற இந்த விஷயங்களை, அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஏதேனும் பங்கு இருக்கா, இல்ல இது போன்ற விஷயங்களை இப்படியே அனுமதித்து அது எப்படி முடிவுக்கு வந்தாலும் பரவாயில்லைங்கிற நிலையில இருந்து இதை பாக்குறீங்களா? இல்ல, அதாவது மிக தெளிவாக நம்ம சொல்லணும். அன்றைய ஒரு அரசியல் தேவை வருகிற போது, ஒரு மக்கள் மத்தியில் வந்தபோது, எம்ஜிஆரும் தனி இயக்கம் கண்டபோது அதற்கு அனுசரணையாக இருந்தவர்கள் மூத்த இடதுசாரி தலைவர்கள் தான், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள் தான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுவும் ஜனநாயகத்தன்மை தான். ஏன்னா ஜனநாயக ரீதியாக இவங்க இயங்க விடக்கூடாது என்று கலவரங்கள் மற்றது வர்ற போது அதை எதிர்கொண்டு வர்றது தான். விடுதலை போராட்ட காலத்தில் சங்கம் அமைக்கிற உரிமையே இல்லை என்று வந்தபோது சங்கம் அமைக்கிற உரிமை உண்டு என்று போராடி பெற்றவர்கள் தான். எனவே எங்க கட்சிக்கான உரிமை மட்டுமல்ல, எந்த அமைப்பு குழுவாக இருந்தாலும் அது ஜாதி மதவாதம் இல்லாத ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்கிற குழுவாக இருந்தபோது அந்த ஜனநாயகத்தன்மையோடு அதை இயங்குவதற்கான உரிமைக்காக நாங்கள் நின்று இருக்கிறோம். அந்த வகையில நாங்கள் நின்றதுமே தவிர வேற எந்த விஷயமும் இல்லை. ஆனா இங்க அதிமுக மேல அந்த நம்பிக்கையை நீங்க இழந்துட்டீங்களா? கிட்டத்தட்ட இழந்துட்டோங்கிறது தான் உண்மை. என்ன காரணம்னா, முன்னாள் முதல்வர் மிக தெளிவாக சொன்னாங்க, மக்களுக்காக நான், மக்களால் நான். அப்போ மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று வருகிற போது அவருடைய நம்ம திரும்ப அதான் வர்றேன், அந்த அப்போலோவில் நடந்த விஷயங்களை வெளிப்படைத்தன்மையோடு சில செய்தி குறிப்புகளையாவது வெளியிட்டிருக்க வேண்டும், ஒரு படங்களையாவது வெளியிட்டிருக்க வேண்டும். வெறும் முக இது மட்டுமேயான விஷயமாக இதை பார்த்து இருக்கக்கூடாது. ஏன்னா 75 நாள்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதில் தவறி இருக்கிறீர்கள். இப்போ மக்கள் விரும்புவதும் அது சம்பந்தமான ஒரு வெளிப்படையான விசாரணை என்பது தான். அது அநேகமாக ஓபிஎஸ் அணி மட்டுமல்ல, இவர்கள் அணியிலையும் உள்ள சிலரும் பேச துவங்கி இருக்கிறார்கள். அப்போ அது குறித்து ஒரு தெளிவை தரணும். இரண்டாவது விஷயம், நீங்கள் திரும்ப வர்றோம், இந்த அணி பிரிவு இதற்குள் ஒரு சூழ்ச்சி இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பிறகு ஒவ்வொரு கட்சியையும் ஒவ்வொரு ஆட்சியையும் மாநிலங்களில் இருக்கிற ஆட்சியெல்லாம் உடைப்பதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி வருகிற போது இறுதி பகுதியில் இருக்கும் இல்ல, அதனால அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுல என்ன வருதுன்னா, மிக முக்கியமானது, சேகர் ரெட்டி மீது ரைடு வந்துச்சு, அதே போல தலைமைச் செயலாளர் மீது ரைடு வந்துச்சு. இந்த ரைடு சம்பந்தமாக இன்னைக்கு வரல என்ன தகவல்னு வெளிப்படையாக மக்களுக்கு அறிவிக்கப்படவில்லை, எவ்வளவு பிடிச்சிங்க என்ன போனீங்கன்னு. அப்ப மிரட்டுவதற்காக மத்திய அரசினுடைய இடி டிபார்ட்மெண்ட்டையும் சிபிஐயையும் பயன்படுத்துவது என்பது தொடர்ச்சியாக நீங்க அதை கட்டமைக்கிறீங்க. எப்படி கேஜ்ரிவாலுடைய இதில் பண்ண போது அது பெரிய சர்ச்சைக்கு ஆனிச்சோ, அது மாதிரியான சர்ச்சையை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டில் தயாராக இல்லை. அதுக்கு பிறகு இப்போ பாருங்க, முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவருக்கு ஒய் பிரிவா இசட் பிரிவோ பாதுகாப்பு கொடுக்குறாரு. இப்போ இது எல்லாருக்கும் இந்தியா முழுக்க எல்லா முன்னாள் முதல்வரும் கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏன் இந்த தனித்த இது? அப்போ இதையெல்லாம் நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் தான் சொன்னேன், திரும்ப பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தன்னுடைய கால் ஊன்றுவதற்காக ஒரு அரசியல் தேவைப்படுகிறது, அதற்கு அதிமுகவை பயன்படுத்துவது என்று வருகிறார்கள். கொள்கை உடையா சீரின் இடைமுறிந்து வேந்தும் வேந்தனும் கெடும். அப்படி கொள்கை உள்ள கட்சியாக இருக்குமே ஆனால் 2 பேரும் இதை எதிர்த்து முறியடிப்பதற்கு போராட வேண்டும். அதற்கு பதிலாக 2 பேரும் பொட்டிப்பாம்பு மாதிரி அடங்கிக்கிட்டு இதுக்கான வேலைகளை செய்கிற போது ஒரு சந்தேகம் வருகிறது. எனவே அது ஜனநாயக இயக்கம் என்கிற முறையில் ஜனநாயக ரீதியாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க, முடிவெடுங்க, அது வேற விஷயம். ஆனால் கொள்கை ரீதியாக உங்களுக்கு எதிராக வருகிற போது அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை ஏன் இழக்க வேண்டும்? அது நல்லதல்ல என்பதான் என்னுடைய பார்வை. இதையே உங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பார்வையாக எடுத்துக்கிறேன். பேராசிரியர் தீரன் ரஞ்சித், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். அதோட ஒரு உரையாடலுக்கு பிறகு, ஒரு பேச்சுவார்த்தைக்கு பிறகு பங்கேற்ற அனைவருடைய முகத்திலும் புன்னகை நிலவ வேண்டும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உங்களுடைய பேச்சுவார்த்தை நடந்தால் அது போன்ற ஒரு நிலை எட்டப்படும் நீங்க 2 பேரும் நம்புறீங்களா? உறுதியா நம்புறோம். இந்த நேரத்தில் இந்த பணம் படைத்தவன்ற திரைப்படத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் பாடிய அந்த பாடல் வரிகளை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு ரொம்ப உருக்கமாக பாடுவார். அந்த பாடல் வரிகள் உண்மையான கழக தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் அவங்க மனசில் இந்த பாடல் வரிகள் தான் இப்போ நிழலாடிட்டு இருக்கு. அதனால் இந்த பேச்சுவார்த்தையில் ஐயா கூட சொன்னாங்க, பாதுகாப்பு முன்னாள் முதலமைச்சர்லாம் கொடுத்துக்கிறாங்களா, இவருக்கு மட்டும் கொடுத்துக்கிறாங்க. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் சொல்லிடுறேன். அதாவது ஓபிஎஸ் அவர்கள் கேட்டதும் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க இல்லையா,
அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டால் சிபிஐ விசாரணை கூட மத்திய அரசாங்கம் வைக்கலாம். அதை அவங்க செஞ்சாங்கன்னா, ஏன்னா இதுல இந்த மாநில அரசாங்கம் எதுவும் செய்ய முடியாது. சிபிஐ விசாரணை அவர் கேட்டு அது வச்சாங்கன்னா எங்களுக்கு ஆட்சேபனையே இல்லை. நாங்க அதுக்கு பூரண ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கோம். ரஞ்சித், உங்களுடைய இறுதியான கருத்து. அதாவது சுருக்கமாக இந்த 2 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் சுமூகமாக இணையலாம். சுருக்கமாக சொல்றோம், 2 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் சுருக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவார்கள். அத்தனை பேர் இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால தயவு செய்து ஒரு ஆரோக்கியமான சூழல் நிலவணும்னா இரு பக்கமும் சரி, அவங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை ரொம்ப அவசியம். ஏன்னா அது புரட்சித் தலைவர் கட்டி காப்பாற்றின ஒரு கழகம், அம்மாவால் ஒரு மிகச்சிறந்த மக்கள் மனசுல பரவி விதைச்ச ஒரு இந்த விஷயத்த ஒரு தேவையற்ற நபர்களால, யாரோ பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சதினால நம்ம ஒரு குடும்பம் பிரியக்கூடாதுங்கிறது என்னுடைய அவசியம். பேச்சுவார்த்தையில தீர்வு கிடைக்காம இருக்கலாம், கருத்தொற்றுமை வராம இருக்கலாம். ஆனா அப்படி ஒரு சூழல் வந்ததுன்னாலும் அது எதை காட்டுதுன்னா மீண்டும் மீண்டும் பேசித்தான் தீர்க்கணுங்கிற ஒரு நிலையை தான் திரும்ப திரும்ப காட்டுது. பேச்சுவார்த்தை தொடர வேண்டும்ங்கிற நிலையை தான் காட்டுது. இந்த அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் மூவருக்கும் எங்கள் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.